வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 126ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 8வது அமர்வு. சென்ற வகுப்பிலே பிரதோஷ வழிபாடு பற்றிய சில கருத்துக்களை பார்த்தோம். வாசுகி என்ற குண்டலினி சக்தியை கொண்டு மந்திரமலை என்ற துரியமாகிய உச்சியை நோக்கி ஆமை என்ற பொறுமையோடு உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக உயர்ந்து அமிர்தம் என்ற மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பது இந்த பார்க்கடலை கடந்ததனுடைய உட்பொருள் என்பதை பார்த்தோம். இதன்படி ஒரு சாதகர் தவம் ஏற்றி தத்துவனை செய்து வருகின்ற பயிற்சி காலங்களிலே ஆழகால விஷமாக சஞ்சித கர்மாவாக பழைய வினைகள் வெளிப்பட்டு அது நன்மைகள் தருவதும் உண்டு, சில பதிவுகளிலே துன்பங்கள் வெளிப்படுவதும் உண்டு. துன்பம் வருகின்ற போது வீட்டில் இருக்க முடியுமா? அது நம்மை துரத்தும். போய் டாக்டரை பாரு, வக்கீலை பாரு, அவரை பாரு, இவரை பாரு என்று அந்த வினை பதிவு நம்மை துரத்தும், அந்த துன்பத்திலிருந்து விலகுவதற்காக. எங்கே நாம் போனாலும் உண்மையில் ஒரு இக்கட்டிலிருந்து நம்மை கை தூக்கி விடுவது யார் என்றால், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பார் வள்ளுவப்பெருந்தகை. உண்மை அறிவு என்பது என்ன? உண்மை என்ற சொல் உள் அடங்கிய மெய்ப்பொருள் என்று விளக்கம் தரும். அப்போ இறை துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் ஒவ்வொரு துகளிலேயும் மையம் கொண்டிருக்கின்ற பின்னப்பட்ட அந்த மெய்யனுடைய துகள், அதுதான் ஒரு தெய்வீக நீதிமன்றமாக இருந்து 3 மாத சிறை தண்டனையா, 6 மாதமா, 1 வருஷமா என்று நிச்சயித்து அந்த பதிவுக்கு தக்க விளைவை தருகிறது. நம்ம எங்க ஓடினாலும் என்ன செய்தாலும் எத்தனை காலத்திற்கு அந்த துன்பத்தில் நாம் துடிக்க வேண்டும் என்ற பதிவு இருக்கிறதோ அது வரைக்கும் ஒன்றும் விலகவே விலகாது. எங்கெங்க சுத்தினாலும் சரி விலகாது. அது விலக வேண்டிய காலம் வருகின்ற போது ஒரு சிறு என்ன சொல்றது ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஒரு அறிவுரையோ ஏதோ ஒன்று கூட நமக்கு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி அந்த வினை பதிவுடைய தாக்கம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். சரி, இப்போ இறைவனை அடைந்தால் எப்படி இது விலகும்? வினை பதிவுகளிலிருந்து விலகிவிடலாம் என்று எல்லா மகான்களும் சொல்கிறார்கள். எப்படி விலகும்? ஒரு முறை இறை அனுபவம் பெற்றுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் துன்பமே வராதா என்ற கேள்விக்கு கொஞ்சம் ஒரு சறுக்கலான விடைதான். இறைவனை சரணடைந்து விட்டால் துன்பமே இருக்காது என்று சொன்னாலும் ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், வேதாத்திரி மகர்ஷி இவருடைய முடிவு காலங்களை பார்த்த போது துன்பப்பட்டு தான் இருந்திருக்கிறாங்க.
அப்போ மகான்களே ஏன் கடைசி காலத்தில் துன்பப்பட்டார்கள்? இப்ப வினை பதிவு வெல்ல முடியவில்லையா என்ற கேள்வி வருதில்ல. அப்போ எவ்வளவுதான் நாம் ஆன்மீகத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அந்த வினை பதிவின் சுமை முற்றிலும் கழிந்தால்தான் அந்த ஆத்மா இந்த பூமியை விட்டு வெளியே போகும். அதனால் எப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோமே, இந்த மகாபாரதத்துல நகுசன் கதை, பிறகு கர்ணனுடைய கதை. அப்ப வினைப்பதிவு புண்ணியம் இருந்தாலும் கூட இறைவனோடு ஒன்ற முடியாது. ஏனென்றால் அது நிர்குண சமாதி நிலை, எந்த பதிவும் இல்லாத ஒரு தூய நிலை. இங்கே புண்ணியம் என்ற நல்வினை இருந்தாலும் கூட அது அது ஒரு ஆத்மாவில ஒரு பதிவு தான். அது நீங்குகின்ற வரைக்கும் அது இறைவனோடு ஒன்ற முடியாது என்ற கருத்து அதில் சிறப்பாக பேசப்படுகிறது. அதை வைத்து பார்க்கின்ற போது மகான்களும் அவருடைய சொந்த சஞ்சித கர்ம வினை இல்லை என்றாலும் கூட சமுதாய வினையின் தாக்கம் உண்டு. சமுதாய வினையின் தாக்கம். மலர் மருத்துவத்துல ஒரு குறிப்பு சொல்றாங்க. யாருக்கு கேன்சர் வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, அடிப்படையில் சமுதாய நலம் கருதுகின்ற சிந்தனையாளர்களுக்கு, பொதுநல தொண்டர்களுக்கு அல்லது ஞானிகளுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வந்தே தீரும் சொல்ல வாய்ப்புகள் உண்டு என்று மலர் மருத்துவம் பேசுது. அப்போ ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேன்சர் தானே போனாங்க. எனவே இது போல அந்த வினை பதிவுகளின் தாக்கம் என்பது ஞானிகளை விட்டு வைக்கவில்லை என்கின்ற போது நம்மை போன்ற சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு இருக்க முடியும் பாருங்க. எனவே இது இறைவனை அடைவது என்று சொன்னால் அவ்வளவு எளிது அல்ல. சரி, அது எப்படி சாதகமாக்குவது என்றால், மனதை விட்டு வேற எந்த வழியில நெருங்க முடியும்? நம்முடைய இயக்க மீடியா, இயக்க ஊடகமே மனம் தானே, எண்ணம் தானே. எண்ணம் இல்லாமல் எதையாவது செய்ய முடியுமா? தவம் செய்யலாம், எண்ணம் வந்தா தான் தவம் செய்ய உட்காருவோம். உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு உறுதியான எண்ணம் வந்தா தான் உடற்பயிற்சி செய்வோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைச்சோம்னா விட்டுட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவோம். அப்ப எண்ணம் தானே வாழ்க்கையை நடத்துகின்றது. எண்ணம் என்பது என்ன? வினைப்பதிவுகளின் வெளிப்பாடு. அப்ப இதெல்லாம் கடந்து அங்க போன சொன்னா ஊடகம் எண்ணம், மனம்தான் ஊடகம். அதனால்தான் மனதை கொண்டே மனதை வெல்லுகின்ற தந்திரம். இதுதான் வாலிபதம். இதுதான் குருச்சேத்திரம். மனதை கொண்டே மனதை வெல்லுகின்ற தந்திரம். இன்னொரு வகையில சொன்னா, அதர்மத்தை கொண்டே அதர்மத்தை வீழ்த்துகின்ற நுட்பம். இப்போ மகாபாரதத்துல வெற்றி பெற்றது என்ன? தர்மமா? பீஷ்மரை கொன்றதும், துரோணை கொன்றதும், கர்ணனை கொன்றதும், அஸ்வத்தாமனை கொன்றதும் எல்லாமே அதர்மம் தான். ஆனா எதற்காக? தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. அப்ப அதர்மத்தை கொண்டே அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநிறுத்துவது, மனதை கொண்டே மனதை வென்று அறிவை நிலைப்படுத்துவது. அப்போ மனதுக்கு தெரியாமலே மனதை கொள்கிறோம் இல்லையா? அதுதான் வாலிபதம். வாலி என்ற மனதுக்கு தெரியாமலேயே பரம்பொருள் மறைந்திருந்து மனதை கொன்றது என்பதுதான் வாலிபதத்துடைய உட்பொருள். இப்படி மனதை கொண்டுதான் நாம் எந்த ஒரு வாழ்க்கை லௌகிக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனதை விட்டு விட்டு மற்றெங்கே தேடுவீர் இல்லையா? இதே கருத்து திருக்குறளிலேயும் அதிகமான வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரம் என்று சொன்னால் அல் பக்ரா. அல் பக்ரான்னா அந்த மாடு என்று அர்த்தம். எந்த மாடு? மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே, முக்தி வாய்த்ததென்றே நினையட தாண்டவ கோணே. அதுதான் அந்த மாடு.
இந்த மனமாகிய நந்தி மூலமாகத்தான் சிவமாகிய அறிவை தரிசிக்க இயலும். அதனால்தான் சிவபெருமானுடைய வாகனம் என்ன? நந்தி. அப்ப நந்தி என்பது நம்முடைய மனம், சிவம் என்பது அறிவு. அப்ப நந்தியை கொண்டுதான் சிவத்தை அறிய முடியும். அதனால்தான் பிரதோஷ வழிபாடுல முதல் வழிபாடு என்ன? நந்தியம் பெருமானை துதி பாடணும், அவர் ஐஸ் பிடிக்கணும். அவரை பகைத்து கொண்டோ அல்லது அவர் மல்லு கட்டியோ வெல்ல முடியாது, சிவத்தை நெருங்க முடியாது. அதனாலதான் என்ன இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்க, சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது என்பார். என்ன அர்த்தம்? அறிவாகிய சிவம், அந்த அறிவே எழுச்சி பெற்று மனமாக ஜீவன், இந்த இரண்டுக்கும் குறுக்கே போவது என்று சொன்னால் சிவ தரிசனத்தில் இருக்கின்ற நந்தி. இப்போ எது குறுக்கே போகும்? அதர்மங்கள் குறுக்கே போகும். அப்ப குறுக்கே போனா அது பாவம், செய்யக்கூடாது என்று வழிபாட்டு முறையிலே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்படி மனதை வெல்ல முடியாது, அதை எதிர்க்க முடியாது. அப்போ அது இரண்டும் சாத்தியம் இல்லை என்பதனால் அதனுள் நட்பு பாராட்டுவது, மனதை துதி பாடி நட்பு பாராட்டி, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற, இது தீரவே தீராது. உனக்கு ஒரு நுட்பத்தை சொல்றேன் கேள். நீ எங்கிருந்து வந்தையோ அந்த இறைவனை அறிந்து விட்டால் நீ நினைக்கிற எல்லா சுகமும் அங்க கிடைக்கும். கொஞ்சம் இந்த பயிற்சிக்கு ஒத்து வந்தா போதும், நம்ம சீக்கிரம் அங்க போயிடலாம் என்று இந்த மனதோடு நட்பு பாராட்ட வேண்டும். அப்பதான் மனசு நமக்கு இடம் கொடுக்குமே தவிர மனதை புறக்கணித்து விட்டு வாழ்ந்து வென்றதாக சரித்திரமே கிடையாது. அதான் நந்தி தேவர் துதி. இந்த நந்தி தேவனை பற்றிய தத்துவ விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம நந்தி தேவனுடைய துதியை பார்க்கிறோம். பிரதோஷ வழிபாட்டில முக்கியமானது நந்தி தேவன் துதி. அதாவது நந்தி மூலமாகத்தான் சிவனை அறிவை தரிசிக்க வேண்டும். எனவே ஆலய வழிபாட்டில் அடங்கியுள்ள உட்பொருளில் சிறப்பை கருத்திலே கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் உள்ள நுட்பத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப நந்திதேவர் துதி என்ன சொல்லுது பாருங்க. தமிழ்ல உள்ள துதி, நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும். இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழ உண்டு. அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு. முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும். நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கிட்டும். ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையோஞ்சல் ஆட்டு வைக்கும். நந்தீச நற்பார் பாதம் நாம் தொழுவோமே அப்படின்னு இவ்வளவு பெரிய பாட்டு அந்த துதியாக தரப்படுகிறது. இப்ப என்ன சொல்ல வருகிறது? இப்ப நந்தி என்பது மனம் என்று பொருள். இதை எப்படி நாம் வசப்படுத்துவது என்றால், நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டார். அந்த மனதை மெதுவாக நட்போடு நெருங்கி அதில் உள்ள தீய எண்ணங்கள் வருகின்ற போதெல்லாம் அதை வைராக்கியத்தின் மூலமாக, சங்கல்பத்தின் மூலமாக மாற்றி அமைத்து நல்ல எண்ணங்களை நிலைப்படுத்தக்கூடிய வகையிலே அகத்தாய் பயிற்சிகளை செய்து பக்குவம் அடைகின்ற போது புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும். அப்போ இறைவனை அறியக்கூடிய ஞானம், அந்த ஞானம் வருகின்ற போது புகழ் கல்வி தேடி வரும். புகழ் எப்படி வரும்? 4 பேருக்கு நல்லது செய்தாதான் அவர் நம்மை நன்றி பாராட்டுவாங்க. அந்த நன்றி பாராட்டுகின்ற செயல் மக்கள் மத்தியிலே பரவுகின்ற போதுதான் புகழ் என்று அர்த்தம். கல்வி என்பதில மிக அற்புதமான ஒரு ரகசியார்த்தம் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் நிறைய படிக்கிறாங்க. பள்ளி கல்லூரியிலையும் சரி, அல்லது சில நிறைய புத்தகங்கள் வாசித்து கொண்டே இருப்பாங்க. ஆனா ஒரு 4 கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அவங்களால ஒரு கோர்வையாகவோ அல்லது தெளிவாகவோ பேச முடிவது இல்லை. அப்ப என்ன காரணம்? கல்வி என்பது என்ன என்றால்,
இவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அற்புதமான உதாரணம் சொன்னார். இப்போ பம்ப் செட் இருக்கு பாருங்க, நீர் இறைக்கக்கூடிய இயந்திரம். அதை கிணத்துல பொருத்திய பிறகு முதல்ல ஒரு வாளி தண்ணி உள்ள விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணினா தான் முதல்ல நான் ஊற்றின தண்ணி வந்துடும். பிறகு கிணத்துல இருக்க தண்ணி தொடர்ந்து பாய்ந்து கொண்டு இருக்கும். சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாரு, நாம் படிக்கின்ற படிப்பு என்பது இந்த ஒரு பக்கெட் தண்ணி உள்ள ஊத்துறோம் பாருங்க, அது மாதிரி. இது கீழே வழிஞ்சு போகாம இருக்கணும் இல்லையா, நிறையிற வரைக்கும். அப்போ அதுக்கு ஃபுட்ஃபால் வச்சிருப்பாங்க. அப்போ நிறைய படித்தும் சில வார்த்தையை சொல்ல முடியாது எப்படிப்பட்டவங்க அப்படின்ற சொல்றாரு. ஃபுட்ஃபால் லூஸ் அவங்களுக்கு. எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அப்படி வழிஞ்சு போயிருமே தவிர உள்ள இருந்து தண்ணி வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ தண்ணி ஊத்துற மட்டும் பத்தாது, உள்ள ஃபுட்ஃபால் வந்து கரெக்டா மூடி இருக்கணும் அப்படிம்பாரு. சரி, அடுத்து என்ன? இப்போ ஃபுட்ஃபால் கரெக்டா இருந்து தண்ணி நிறைஞ்சு போச்சுன்னா அடுத்து என்ன ஆகுது? நாம் ஊற்றிய தண்ணி முதல்ல வந்துடுது. பிறகு கிணற்றிருக்கின்ற நீர் தொடர்ந்து பாயும். அப்போ நாம் பள்ளி கல்லூரி படிக்கின்ற கல்வி என்பது இந்த ஒரு பக்கெட் தண்ணி மாதிரி. இது உள்ள போகும். இது இல்லைன்னா உள்ள அறிவு வெளியே வராது. அப்ப இந்த கல்வி சிந்தனை என்ற ஒரு மாற்றத்தை, ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு அந்த கிணற்றில் இருக்கின்ற நீர் என்ற அறிவு அது தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப கல்வி என்பது என்ன என்றால் மறைந்திருக்கின்ற சிந்தனை அறிவை தூண்டி விடுகின்றது. கற்றனை தூறும் மணற்கேணி மாந்தத்தம், தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தத்தம், கற்றனை தூறும் அறிவு என்று வள்ளுவர் சொல்லுடைய கருத்து இது என்று இளங்கை ஜெயராஜையா ரொம்ப அற்புதமாக இதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அப்படி புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழ உண்டு. இவரு இன்பம் யாவும்னா அன்லிமிட்டெட் கிடையாதுங்க, எல்லை இல்லாம அனுபவிக்கலான்றது கிடையாது. நிறைவு வரும், மன நிறைவு வரும். இது போதும் அப்படின்ற ஒரு நிறைவு வந்துவிடும். அப்ப மேற்கொண்டு தேவைகளோ ஆசைகளோ உற்பத்தி ஆகாது என்று பொருள். சரி, அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு. அதாவது இந்த உலகம் மட்டுமல்ல, அந்த உலகமும். இப்ப வள்ளுவர் என்ன சொல்லுவாரு, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு. அப்ப வாழ்க்கை என்பது பொருளும் அருளும் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி? இப்போ சமுதாயம் பெரும்பான்மையான மக்கள் பணத்தை மட்டுமே குறியாக கொண்டு வாழ்கிறார்கள். எப்படி எப்படி சம்பாதிக்க முடியும் என்றுதான் யோசிக்கிறாங்களே தவிர, நாம சம்பாதிச்சது போதும் என்றோ, நம்மகிட்ட நிறைய இருக்கு யாருக்காவது உதவி செய்யலாம் என்றோ எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப ஏன் இந்த பொருள் பற்று? சரி, இப்ப இந்த பணத்துல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வங்கியில 34 வருஷம் பணிபுரிந்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை 90ஸ்ல ₹1 தாள் ஒன்று அந்த கட் எடுக்கிற போது ஒரு தாள் மட்டும் பேக் சைடு பிரிண்ட் ஆகல. ரிசர்வ் பேங்க்ல இருந்து இப்படி ஒரு நோட் வரவே வராது. இது மிக மிக அதிசயமான ஒரு இது. அது யார் வச்சுக்கிறது ரொம்ப போட்டி போட்டிருந்தாங்க. எனக்கு அது கேர் இல்லை, நான் அதை பத்தி கண்டுக்கல. பார்த்தேன், ஓகே ரைட் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டேன். சரி, இது ஒரு பிரீமியம் நோட்டுன்னு சொல்லி அதிசயமாக வச்சுக்கலாமே தவிர, இதே போல் ஒரு 4 கட்டு கட்டா நோட்டு வந்ததுன்னா செல்லுபடி ஆகுமா? எல்லாம் செல்லா காசு ஆயிரும். இதே போலத்தான் நாம் பயன்படுத்துகின்ற நாணயங்கள் எந்த நாட்டு நாணயமா இருந்தாலும் 2 பக்கம் வச்சா இருக்கும். என்ன தத்துவம் வச்சிருக்கிறாங்க? 2 பக்கம் அச்சானதான் செல்லுபடி ஆகும், ஒரு பக்கம் அச்சானா செல்லுபடி ஆகாது. அப்ப வாழ்க்கை என்பதை பொருள் வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துவிட்டு அருள் என்ற மறுபக்க வாழ்க்கை வாழவில்லை என்றால் வாழ்க்கையே ஒரு செல்லா காசுதான். வாழ்க்கையே ஒரு செல்லா காசுதான். இந்த தத்துவத்தை இந்த காசு கண்டுபிடிச்சாம பாருங்க, அவருக்கு தோணி இருக்குமோ என்னவோ தெரியல. ஆனா அழகாத்தான் வச்சிருக்கிறாங்க. 2 பக்கம் வாழ்ந்து பார்த்தாதான்ப்பா வாழ்க்கை செல்லுபடியாகும். பணத்தை மட்டுமே வாழ்ந்துட்டேன்னா ஞானம் என்ற மறுபக்கம் அச்சாகல. அப்ப வாழ்க்கை செல்லா காசு மாறி போகும் என்று
ஒரு குறிப்பு தந்திருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா பயன்படுத்திக்கலாம். சரி. அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு. முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும். இந்த இடத்துல இந்த முற்பிறவி என்ற வார்த்தையிலேயே ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. முன்னோர்கள் வினை போயிரும் சொல்லல. முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும். பட்டினத்தார் சொல்லுவார், இந்த கழுமரத்துல கூட நிப்பாட்டிடுறாங்க. கத்தி இறங்கினா ஆயுசு முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன சொல்றாரு, நான் இந்த ஊஞ்செடுத்த பின் செய்த தீவினை ஏதுமில்லை. நான் பிறந்ததுல இருந்து யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்ததில்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூன்றதவே என்றார். இப்ப பிறப்பதற்கு முன் செய்த தீவினை என்றாரு, முன்னோர் செய்த தீவினை சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா அழிவில்லாதது. ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு உடலாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. முற்பிறவி என்பது என் தாய் தந்தை, இப்பிறவி என்பது நான், மறுபிறவி என்பது என் குழந்தைகள். எனவே ஆத்மா அழிவது இல்லை, அதனுடைய தொடர் பயணம் என்ற கருத்தை பட்டினத்தார் அங்க குறிப்பிடுறாரு. இங்க நந்திதேவ துதியில அதே கருத்து இங்க சொல்லப்படுகிறது. முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும். நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கிட்டும். ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையோஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீச நற்பாதம் நாம் தொழுவோமே. ஈசனுக்கு எதிரமர்ந்து கோயில பார்த்திருக்கிறோம். இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும். அது என்னது? சிவபெருமான் உமாதேவியோட ஊஞ்சல் ஆடுவதாக கோவில்ல ஐதீகம் உண்டு. இப்போ இங்க வந்து சிவன் மட்டும்தான் சொல்றாரு, உமாதேவி வச்சுங்களேன். ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நந்தி மூச்சு விட்டதுன்னா ஊஞ்சல் அப்படியே தூரமா போகும். நந்தி மூச்சு இழுத்ததுன்னா ஊஞ்சல் பக்கத்துல வரும். இப்படி சிவபெருமானை நந்தி தாளாட்டுகிறது என்று பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க. இதுவே விளக்கத்துக்கு வருகின்ற போது என்ன கருத்து? நந்தி என்பது மனசு. மனசு எங்க இருக்குது? ஜீவாத்மா. இப்போ இது வாழ வேண்டும் என்று சொன்னால் சுவாசம் என்ற மூச்சு இருக்கணும். சரி, இந்த மூச்சு இறை ஊஞ்சல் ஆட்டி வைக்கணும். எப்படி? இப்போ நம்ம தண்டோட சுத்தி பயிற்சி செய்யறோம். என்ன பண்றோம்? மூச்சு இழுத்துக்கொண்டே மூலாதாரம், மூச்சை விட்டுக்கொண்டே துரியம். இப்படி தண்டோட சுத்தி செய்யறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? மூச்சு இழுத்தா உள்ள போகுது, மூச்சு விட்டா மேல போகுது. அப்போ நமக்குள் இருக்கின்ற குண்டலினி சக்தியை, அந்த காலத்துல மூச்சு பயிற்சி தானே பிராணாயாமம், அதன் மூலமாக மேலே உயர்த்துவது, இறைவனை அடையக்கூடிய பக்குவத்தை பெறுவது என்ற குறிப்பை ஈசனுக்கு எதிரமர்ந்து இறையூஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீச நற்பாதம் நாம் தொழுவோமே. இதுதான் நமக்கு பிறவி பயனை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை. நற்பாதம் திருவடி என்று எந்த இடத்துல வந்தாலும் தத்துவத்துல அது முன்னோரின் வாழ்ந்த அடிச்சுவடுகள் என்று அர்த்தம். அப்ப முன்னோர் ஞானிகள் எந்த பாதையில பயணித்தார்களோ அந்த அடிச்சுவட்டை பற்றி கொண்டு நாமும் பயணிக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். அதைத்தான் இறைவன் திருவடி தொழுதல் அப்படின்னா உடனே பாதத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறது அர்த்தம் இல்லை. இறைவன் எந்த பாதையில நடக்கிறான்? செயலுக்கு தக்க விளைவு என்ற பாதையிலே பயணிக்கின்றான். அதே பாதை நாமும் பயணிக்க வேண்டும். என்ன விளைவு வரும் என்று தேர்வு செய்து இருள் தீர எண்ணெய் செயல், துன்பம் வராதபடிக்கு ஆலோசித்து பார்த்து நல்லவற்றை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதுதான் திருவடி தொழுதல் என்று அர்த்தம். இப்படி இத்தனை கருத்துக்கள் இந்த நந்திதேவர் துதியில அடங்கியிருக்கிறது. இப்படி மனதோர் நட்பு பாராட்டி மனதின் கருணையால் மனதின் ஒத்துழைப்போடு அமைதியாக நிறைவாக தவம் ஏற்றி மனதுக்கு மூலமாகிய அறிவை அறிந்து பேரறிவோடு லயமாகிவிட்டால் இப்போ நம்முடைய கர்ம வினைகள் எழுச்சி பெற முடியாது. துன்பமின்றி நன்மைகள் வந்து சேரும்.
நமது ஆத்மாவின் மையத்தில் அமைந்திருக்கின்ற பரமாத்மா. அதற்கும் மையமாக ஒரு சிறு புள்ளியாக அமைந்திருக்கின்ற பேரறிவாகிய சொத்துவெளியின் அம்சம். அந்த தெய்வம் நம்மை அறிவு சார்ந்த வழியிலே நடத்தும் என்பதுதான் நந்திதேவர் துதி. இப்போ ஜீவாத்மா உடலை விட்டு நீங்கி விட்டால் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. உயிர் நீங்கிவிட்டால் ஆத்மாவும் நீங்கி போயிடும். அப்படி என்ன நம்ம சாதிக்க முடியும்? உலகத்தில் வாழ முடியும். அப்போ தெய்வமும் விலகி விடுகிறது, ஆத்மாவோடு தெய்வமும் விலகி விடுகிறது. எனவே என் உடலில் தெய்வம் உறைய துணை செய்வது நந்தி என்ற மனமே. இதை உயிர் இருக்கின்ற போது தானே இதை அடைய முடியும். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, சிவபெருமான் இடத்துல சிவலோகம் எப்போ போகலாம்? செத்த பிறகு வசதியை பொறுத்துன்னு வச்சுங்களேன். சில பேர் முழுப்போக்கு விளம்பரம் போடுவாங்க. இந்த நேரத்தில் என்னுடைய தந்தையாரோ தாத்தாவோ சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க சைவ சித்தாந்தம். பரமபதம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வைணவ சித்தாந்தம். இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு நுட்பம், இந்த விளம்பரத்தில் ஒரு சின்ன வார்த்தை விடுபட்டு போச்சுங்க. அது என்னன்னு பாருங்களேன். இப்போ அலுவலகங்களிலே பணிபுரிப்பவர்கள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சி அடைவோமா வருத்தப்படுவோமா? எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரமோஷன் அப்படின்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம பார்ட்டி கூட கொடுப்பது உண்டு. அப்போ ஒரு பதவி உயர்வு என்கின்ற போது மகிழ்ச்சியான சம்பவம், அதை நட்பு உறவோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சிவலோக பதவி என்பதோ வைகுண்ட பிராப்தம் என்பதோ எவ்வளவு உயர்ந்த பதவி இல்லையா? பிறவியின் நோக்கமே நிறைய பெறக்கூடிய உச்சகட்ட பதவி அல்லவா? அதுக்கு மேல் எட்டக்கூடிய பதவி எதுவுமே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்ற போது மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டாமா? சிவலோக பிராப்தம் அடைந்தார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தானே போடணும். ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்றாங்களே, அப்படின்னா ஒரு வார்த்தை விடுபட்டு போச்சு. என்னன்னா, சிவலோக பிராப்தமோ வைகுண்ட பிராப்தமோ அடைய இல்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் சத்தியமா வாக்கு. விளம்பரம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அது அங்க போகல. ஏன்னா முழுப்போக்க விளம்பரம் போடக்கூடிய அளவுக்கு வசதி இருந்ததுன்னா பொருள் பற்று அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா அவங்க அங்க போக முடியாது. பைபிள்ல சொல்லுவார், ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஊசியின் காதிலே தாம்பு கயிறு நுழைவது எளிதாக இருக்கும் அப்படிம்பார். கேமல் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்று ஒட்டகம், இன்னொரு சொல் தாம்பு கயிறு. நாம் அது ஒட்டகம் புரிஞ்சுக்கிட்டு ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் அப்படின்னு பேசுறோம். ஒட்டகம் போகட்டும், அப்போ யானை மட்டும் போகுமா என்ன? அப்படி இல்லை. அந்த கேமல் என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் தாம்பு கயிறு. அப்படி ஊசி முனை காதுக்குள்ள தாம்பு கயிறு போனாலும் போகும். ஆனா பரலோக ராஜ்யத்துல ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க இயலாது என்று பைபிள் ஒரு வசனம் உண்டு. அப்படி பொருள் பற்று உள்ளவர்கள் எங்கே போய் சிவலோகமோ வைகுண்ட பிராப்தமோ போக முடியும்? அதனால் உயிர் இருக்கின்ற காலத்திலேயே இதை பழக வேண்டும். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையல் என்றார் வள்ளல் பெருமான். செத்ததுக்கு அப்புறம் போறதுலப்பா சிவலோக பதவி வைகுண்ட பிராப்தம். அது வாழ்கின்ற காலத்திலேயே அப்பப்போ தினம் தினம் போயிட்டு வரணும். அது இங்கதான் முடியுமே தவிர செத்ததுக்கு அப்புறம் சாத்தியமே இல்லை. அதே போல திருமந்திரம் என்ன சொல்லுகிறது? முதல்ல இந்த உடம்பு ஏதோ இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஊற்று அறிகின்ற ஐம்புலன் சுகங்களை துய்ப்பதுதான் வாழ்க்கை என்று நினைச்சிருந்தேன். அதுக்குத்தான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இதுக்கா இந்த உடம்பு என்று அதை தரக்குறைவாக மதித்திருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்.
உரு பொருள் என்றால் வலிமை மிக்க ஒன்று என அர்த்தம். எது வலிமை மிக்கது? இருப்பதிலேயே வலிமை மிக்க ஒன்று, மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அல்மைட்டி. வலிமை மிக்க ஒன்று, இறைநிலை, சுத்தவெளி. உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். அந்த தெய்வத்தை என் உடலுக்குள்ளேயே ஆத்மாவுக்கு மூலமாக கண்டேன். அதன் பிறகு அடடா, இது வெறும் சுகபோகத்திற்கான உடம்பு நினைச்சிட்டு இருந்தனே, எனக்குள்ளே இறைவன் வீற்றிருக்கின்றானே என்று அறிந்த பிறகு உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான். இதுதான் முதல் கோவில், அசல் கோவில். அந்த கோவில விக்கிரகம் இருக்கு, அதுக்கு உயிர் கிடையாது. ஆனா இந்த கோவிலிலே உயிரோடு கலந்த உணர்வாக தெய்வம் வீற்றிருக்கிறது. உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, உடலே உன்னை ஆராதிக்கிறேன், உடலே உன்னை ஆராதிக்கிறேன் என்று இந்த உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடலை ஓம்புதல் அப்படின்னா, அந்த ஓம்புதல் என்ற வார்த்தைக்கு மிக அற்புதமான கருத்து உண்டு. டெக்னாலஜின்னு சொல்றோம் பாருங்க, நுட்பம். அப்ப இந்த உடலை பராமரிப்பதே மிக அற்புதமான நுட்பம். ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா இவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்குமா, இத்தனை நோய்கள் வருமா? அப்ப உடலை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற நுட்பத்தை பெரும்பாலும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதானே அர்த்தம். அப்போ ஞானத்தின் முதல் வெளிப்பாடு என்ன, பயன்பாடு என்ன என்றால், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அது ஓம்புகின்ற போது என்ன ஆகுது? இந்த தேகம் சுத்த தேகமாக மாறுகிறது. இந்த மனம் தூய மனமாக மாறுகிறது. அப்ப இதுக்கு என்ன வழி என்றால், உண்ணா நோன்பு, மௌன நோன்பு 2 இருக்கும். போன வாரம் பார்த்தோமா, வைகாசி விசாகம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். அப்போ உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்யும். ஃபாஸ்டிங் என்று சொல்லுறோமே, அது உடலை தூய்மை செய்யும். எப்படி தூய்மை செய்யும்? உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்யும் சொல்றோம் பொதுவாக. எப்படி தூய்மை செய்யும்? ராமாயணத்துல ஒரு குறிப்பு உண்டு. கங்கையை கடந்து இந்த 3 பேரும் குகன் இல்லத்துக்கு போறாங்க. அப்போ குகன் எல்லாருக்கும், பரிவாரங்கள் எல்லாருக்கும் சேர்த்து விருந்து படைப்பாங்க. அப்போ ராமர் சொல்லுவாரு, நான் வனவாசம் துவங்கியாச்சு, இனிமேல் அறுசுவை உனக்கு எங்களுக்கு கூடாது. காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள், ஏதோ காய் வகைகள், இப்படி ஏதாவது சாப்பிட்டுதான் நாங்க வனவாசம் கழிக்கணும். அப்படி எதுவும் கிடைக்காத போது, இவரு ராஜாஜி ராமாயணத்துல இந்த வரி இருக்குங்க. உணவு கிடைக்காத போது விளக்க முடியாத மாமிசத்தை நாங்கள் வேள்வி தீயிலே சுட்டு புசிக்க வேண்டும் என்பார். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளக்க முடியாத மாமிசத்தை வேள்வி தீயில் சுட்டு புசிக்க வேண்டும் அப்படின்னு ராமர் என்ன நான் வெஜிடேரியனா? இப்ப இதற்குள் எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க. விளக்க முடியாத மாமிசத்தை வேள்வி தீயில் சுட்டு புசிக்க வேண்டும். இந்த இடத்துல ஓஷோ என்ன சொல்றாரு பாருங்க, ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன் என்பார். ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன். அது எப்படி? இப்போ ஒன்றும் சாப்பிட வச்சுங்களேன், செத்த போயிருவோம். இல்லை உடம்புக்குள்ள ஏதாவது நின்று போயிடுமா? ஹார்ட்டு, லங்ஸ் நின்று போயிடுமா? எல்லாம் வேலை செய்யறது இல்லை. அப்போ அந்த வேலை செய்யறதுக்கு சக்தி வேணும் இல்லை? எங்கேருந்து எடுத்துக்கும்? இந்த வயிற்றுல கொழுப்பு சேமிக்கப்பட்டிருக்கும். அதாவது புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, இது 3 இன்டர்சேஞ்சபிள், ஒன்று இன்னொன்று மாறிக்கும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, உடம்பு என்ன செய்யுது? அதெல்லாம் செரித்து அன்றைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு மிச்சம் இருக்கிறத சேமிச்சு வைக்கும். எப்படி சேமிக்க முடியும்? ஃபேட் கொழுப்பாக மாற்றி வயிற்றுல சேர்த்து வைக்கும், தொப்பை. இப்போ உணவு வரலன்னு சொன்னா என்ன பண்ணும்? இந்த ஃபேட்டை மறுபடியும் கரைச்சு கார்போஹைட்ரேட்ஸா புரோட்டீனா மாத்திக்கும். இப்போ எது மாறிச்சு? சதையே மாறியது.
இது நான்வெஜ் தானே சதை. அப்ப இதுதான் ராமாயணம் சொல்லுகிறது, விளக்க முடியாத மாமிசம். உங்களை கேட்டுட்டா அது எடுக்கும் அங்கிருந்து. என்னங்க, நம்மளை கேட்டுட்டா எடுக்கும். அப்ப விளக்க முடியாத மாமிசம். சரி, அந்த கொழுப்பு சக்தியா மாறணும்னு சொன்னா அதை கரைக்கணும் இல்ல, அதுக்கு உதரக்கனல், கலோரிஸ். அப்ப உடல் இருக்கின்ற அந்த வெப்பத்தை கொண்டே இந்த கொழுப்பு கரைந்து மீண்டும் உடலுக்கு தேவையான சக்தியை தரும். அப்போ இந்த உடலே மாற்றம் பெறுவதனால்தான் இது விளக்க முடியாத மாமிசம் என்று ராமாயணம் சொல்லுகிறது. ஃபாஸ்டிங் இஸ் நான் வெஜிடேரியன் என்று கிண்டல் அடிக்கிறாரு ஓஷோ. உண்மையை தான் சொல்றாரு, கிண்டல்னா பொய் சொல்லல, இது பண்ணல, உண்மையை சொல்லுவார், வேடிக்கை சொல்லுவார். அது யோசிச்சு பார்த்தா சரியா இருக்கும். இப்படி இந்த உணவு சாப்பிடாத உண்ணா நோன்பிலே இப்போ இந்த ஃபேட்டு கரைக்கப்படுகின்ற போது 2 விஷயம். ஒண்ணு, கொழுப்பு அதிகமான குறும்பு செய்வோம். வீட்டுல குழந்தைக அதிகமா குறும்பு என்ன சொல்லணும், கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுடா உனக்கு அப்படின்றமில்ல. அதே போல பாவ நோன்பு என்ன சொல்லுதுங்க, பால் உண்ணோம் நெய் உண்ணோம். ஏன்னா பால் நெய் சேர்த்தோன்னா அதிகமாக சாப்பிட்டா கொழுப்பேறி போயிடும். கொழுப்பேறினா திமிரு வந்துடும், திமிரு வந்தா துணையை தேடும். அப்புறம் எப்படி கற்பு ஒழுங்கா இருக்க முடியும்? அப்ப பாவை நோன்பு என்ன சொல்லுதுங்க, கொழுப்பு அளவா வச்சுக்கணும். அதிகமா போச்சுன்னா அது நம்மை புலன்வயப்பட்ட வாழ்க்கைக்கு இழுத்துட்டு போயிடும். எனவே இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிற போது எப்படி உடம்பு சுத்த தேகமாக மாறுகிறது. 2வது, உணவு ஒழுங்கு வந்துடும். உண்ணா நோன்பு இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே உணவில ஒழுக்கம் வந்துடும். அப்போ தேவையில்லாத கழிவுகள் இருக்காது. அப்போ ரத்தம் சுத்தமாயிடும். இப்படி சுத்த தேகம் ஏற்படும். மௌன நோன்பு மனதை தூய்மை செய்யும். அதுதான் வைகாசி விசாகத்துல அழகு குத்தணும். அழகு குத்தின வாயில பேச முடியாது. அப்ப மௌனம் தான் இறைவன் அடையக்கூடிய ஒரே வழி என்ற கருத்தை சடங்கில் அங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்யும், மௌன நோன்பு மனதை தூய்மை செய்யும். உடலும் மனமும் தூய்மையாவதுதான் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்ற டெக்னாலஜி. இப்படி நந்திதேவன் துதி பாடி மதிப்பளித்து அவரது கருணையால் சிவனை தரிசிக்க சென்றார்கள் அரக்கர்களும் தேவர்களும். அதாவது தேவர்கள் என்பது நம்முடைய புண்ணிய பதிவுகள், அரக்கத்தனம் என்பது நம்முடைய தீவினை பதிவுகள். இப்படி பாவ புண்ணிய கர்ம வினைகள் நந்தி என்ற மனதின் ஆசையோடு சிவனை தரிசித்தன. தேவாசுரர்களை விரட்டிய ஆலகாலம் என்ற வினைகள் சிவம் என்ற சுத்தவெளி ஏற்றுக்கொள்கிறது. சாமி சொல்லுவாங்க, துரியாதயத்திலே நாம் கலக்கின்ற போது சில வினாடிகளோ இல்லை 1-2 நிமிடங்களோ நிற்கிறோம். அந்த சமயத்தில் நம்முடைய களங்கங்கள் சுத்த வெளியிலே கரைகின்றன. அந்த கரைந்த இடத்தை சுத்தவெளியுடைய தூய்மை நம்மை ஆட்கொள்கிறது. அதாவது அறம் என்ன சொல்லுவாங்க திருக்குறள்ல இந்த பாவம் நீங்க அறம் சூழும் என்ற ஒரு குறள் இருக்கு. அப்ப பாவப்புதல் நீங்க அந்த இடத்தை தர்மம் எடுத்துக்கொள்ளும், அறம் எடுத்துக்கொள்ளும் என்ற கருத்து சொல்லுவாங்க. அப்படி இந்த வினைகள் நீங்க அந்த இடத்துல புண்ணியம் கலந்து விடுகிறது, நிறைவு பெறுகிறது. இப்படி அடிக்கடி நம்ம துரியாத தவம் செய்ய கர்ம வினை பதிவுகள் குறைந்து கொண்டே வரும் என்று மகர்ஷி சொல்வார். இப்படி சுத்த வெளியில் கர்ம வினை அலைகள் தோன்றாது. அதனால் அன்னை பராசக்தி என்ற பிரபஞ்சம் குறுக்கே பாய்கிறது. ஏன்னா சுத்த வெளி என்பது அது தூய்மையான நிர்குண சமாதி நிலை. அப்போ இந்த பாவம் அங்க கரையுமா அப்படின்னா, இது இயக்கத்தில் அந்த பிரபஞ்ச களத்தில் அல்லது பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களத்தில். அதனால என்ன சொல்றாங்க, அன்னை பராசக்தி சிவபெருமான் கழுத்தை பிடிக்க விஷம் அங்கேயே தங்கியது, சிவபெருமான் திருநில கண்டராகிறார் என்று கதை பேசும். அப்போ பிரபஞ்சம் என்ற ஆற்றல் குறுக்கே பாய்ந்து விசுத்தியை அழுத்த வினைகள் பிரபஞ்சத்தில் கலந்தன. அதாவது பக்தி மார்க்கமாகட்டும் ஞான மார்க்கமாகட்டும் சில கருத்துக்கள் ரொம்ப
ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது வியப்பாக இருக்கும். இப்போ பகவத்கீதையில சகுன பிரம்மம், நிர்குண பிரம்மம் 2 பேசுவாங்க. இது என்ன சகுன பிரம்மம், நிர்குண பிரம்மம் அப்படின்னா, செயல்களை சத்துவகுணமாக மாற்றுகின்ற போது அந்த சத்துவத்தின் மூலமாக ஒரு ஒரு உன்னத நிலை அடைவோம். இறை நிலை அடையக்கூடிய அளவுக்கு. ஆனாலும் அது இறைவனோடு கலக்காது. ஏன்னா இது குணம். இறைவனும் நிர்குணம். இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது. குணாதீதன் என்பார் மகர்ஷி அவர்களும். அப்ப அந்த குணம் இல்லாத சுத்தவெளிக்கு போகணும்னு சொன்னா இந்த சத்துவமும் செல்லுபடியாகாது. அப்ப தமசை விட ரஜஸ் பெருசு, ரஜஸை விட சத்துவம் சிறப்பு. சத்துவமும் செல்லுபடி ஆகாது. அங்க நிர்குண சமாதி. இதே கருத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்வாரு, ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் பையனை, 3 திருடர்கள் அவரை வழிப்பறி செய்யறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் சொல்றான், நமக்கு வேண்டிய பொருள் தானப்பா, அவன் எதுக்கு கொன்னுட்டு, அவனை விட்டுருங்க, நம்மகிட்ட பொருள் மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு அவனுக்கு பணத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த முதல்ல சொன்னானே அவன் விட்டுருன்னு சொல்லி, சரி நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி இவனை காட்டுடைய எல்லை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து, அதப்போ அவனுடைய ஊர் நீ போய்க்கோ, அங்கே நான் வர முடியாது, நான் இப்படி போயிடுறேன் அப்படின்னு போவான். அப்போ ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த 3 குணங்கள் தமோ ரஜஸ் சத்வ, இறைவன் அங்கே இருக்கிறான், வீடு பேர். இப்போ இந்த சத்துவம் என்ன பண்ணுது, இந்த காட்டிலிருந்து வெளியே வந்து கூட்டிட்டு வந்துட்டு, நான் அங்கே வர முடியாது, நீ போய்க்கோ என்று இறைவனை நோக்கி சத்துவம் அனுப்பி வைக்கிறது என்று ராமகிருஷ்ணர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அப்போ சத்துவ குணமும் இறைவனை நெருங்க முடியாது, நிர்குணம் தான் நெருங்க முடியும் என்ற கருத்தை பல மகான்கள் பேசியிருக்கிறாங்க. அதனால இங்க என்ன பண்றாங்க அன்னை பராசக்தி, இது சுத்தவெளிக்கு போக முடியாத பாவங்கள்லாம் அது இந்த பிரபஞ்சத்தில் தான் நீக்க முடியும் என்று விசுத்தியை அழுத்த. விசுத்தி மயம் என்ன, விண்மயம் அல்லவா, விண்மயம். அப்ப விண் எங்க இருக்கு, விண்வெளி, இந்த உலகம் பிரபஞ்சம். அப்ப பிரபஞ்சத்துல நின்று விட்டது. எவ்வளவு அற்புதமான கருத்து பாருங்க. ஒரு கதையை ஒரு சடங்கா சொல்லுகின்ற போது இதை ஒரு அற்புதமான மகான் அல்லாமல் வேறு யாராவது இப்படி ஒரு கதையை புனைய முடியுமா, யோசிச்சு பாருங்க. சினிமாவில் கூட இப்ப கதை எழுத முடியுது இல்லையா யாருக்கும். ஒரே ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சரா தான் இருக்குது. ஆனா வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒன்றை இவ்வளவு அற்புதமாக ஒரு கதையை பின்ன முடியும் என்று சொன்னால் அந்த அறிவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிரமிப்பா இருக்கும். அதுதான் பக்தியுடைய சிறப்பு. இப்படி கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உழவர்க்கு தொண்டு செய்வேன் என்று மகர்ஷி சொல்வார்கள். இப்படி அதீத சக்தி வாய்ந்த பிரபஞ்ச களத்தில் குணங்கள் நீற்றுவிடும் என்பதனால் விசுக்தியில் மனம் லயித்த நிலை திருநில கண்டம். சரி, இப்ப கண்ணதாசன் என்ன சொல்றாரு, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. அப்புறம் பிறக்கும் முன்னே இருந்த உளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. பிறகு முன்னே எப்படி இருந்தோம், சூன்யம், இல்ல ஒண்ணும் இல்லை. இறந்த பிறகு அதுவும் சூன்யம், ஒண்ணும் இல்லை. அப்போ இடையிலே தான் நமக்கு உணர்ச்சிகள், இன்ப துன்ப அனுபவங்கள், முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அந்த நிலையை அடைந்து விட்டேன். எப்படி, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்ட போது உள்ளே இருந்த தெய்வம் முழுமை பெற்றது. இப்படி குணங்கள் அற்ற நிர்குண குணாதீத சமாதி நிலையில் நமது ஆத்மா சுத்த வெளியீடு கலந்து நிறைவு பெறுகிறது. இப்படி மனதளவில் அனைத்தையும் துறந்த சரணாகதியே, மனதளவில் அனைத்தையும் துறந்த சரணாகதியே சிவனை தரிசிக்கும் ஒரே தகுதி. இந்த சரணாகதி என்பது எவ்வளவு புனிதமான வார்த்தை தெரியுங்களா? அதாவது விளக்க வழியில் ஞான மார்க்கத்தில் வந்து அப்பப்போ இறையுணர்வு பெற்று ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை பொருள் பற்று புலன் பற்று எல்லாம் விலகி இனி
என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்ற ஒரு அற்புத நிலைக்கு பேர் தான் சரணாகதி. அது எப்படி இருக்கும் என்றால் 2 உதாரணங்கள் சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகளாக அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் வாழ்ந்திருக்கிறேன் என்றார் விவேகானந்தர். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். பெருக்கு அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இளைத்தாலும் போகேன் இனி என்றார் பட்டினத்தார். ஆரம்பத்துல ஒரு வீடா போய் பாவத்தை பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுக்கிறார். இறைவனை உணர்ந்த பிறகு அணுவுக்குள் அணுவாக ஆற்றை தந்து கொண்டு, கல்லில் தேரைக்கும் உயிர் தந்து கொண்டு, ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஆற்றல் அளித்து கொண்டிருக்கின்ற இறைவன் எனக்குள்ளும் இருக்கின்ற போது அவனே இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்க மாட்டானா? நான் எதுக்கு போய் வீடு விட பிச்சை எடுக்கணும், கோயில் கோயில பிச்சை எடுக்கணும்? இல்லையா? அதாவது நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா கோயிலுக்கு போறவர்கள் யாராவது ஞானம் தேடுறாங்களா பாருங்களேன். வசதிக்கு தானே போறாங்க, ஆசைகளுக்கு தானே போறாங்க. அப்ப பிச்சை எடுக்க தானே சமம். அப்ப பட்டினத்தார் சொல்றாரு, வீடு விட பிச்சை எடுக்க வேண்டிய இது அவசியம் இல்லைன்றாரு. இவங்க கோயில் கோயில பிச்சை எடுக்கிறாங்க. அவ்வளவுதானே வித்தியாசம். அப்ப இறைவன் கொடுப்பான் என்பது ஸ்திரமா நிற்கக்கூடியது பேர் தான் சரணாகதி. இது எவ்வளவு உயர்ந்த புனித வார்த்தையை பாருங்க. ஆனா என்ன சொல்றாங்க இங்க, எல்லாம் சரணடைஞ்சுங்க, அவன் பார்த்துக்குவோம் எல்லாம். சர்வசாரம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படி எவ்வளவு என்ன சொல்லுவாங்க, ஒரு தெய்வீக வார்த்தை சரணாகதி. அதாவது ஞானத்தின் உச்சம் சரணாகதின்னு சொல்லலாம். அடுத்த வரை உணவு கூட நாம தேடாத ஒரு இறைவனுடைய பராமரிப்பில் விட்டுவிடக்கூடிய பூர்ண சரணாகதி. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இது சரணாகதி, வெறும் வாய்ச்சொல் அல்ல. எனவே இந்த சரணாகதியே சிவனை தரிசிக்கும் ஒரே தகுதி. இப்போ ஒரு கேள்வி வரும். நந்தனார் கதையை பார்க்கிறோம். சற்றே விலகேறும் பிள்ளாய் என்றார் சிதம்பரத்துல. உடனே நந்தி நகர்ந்தது, சிவபெருமனை தரிசித்தார். சரி, இன்னொரு கருத்துன்னு சொல்றாங்க. சிவபெருமன் எப்படி தரிசிக்கணும் தெரியுமா? நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையிலே சிவனை தரிசிக்க வேண்டும். இது ஒரு ஐதீகம் இருக்கு. நந்தி தேவனுடைய 2 கொம்புகளுக்கு இடையிலே சிவனை தரிசிக்கணும். என்ன அர்த்தம்? இங்கே ஒரு விதி மீறப்படுகிறது. உண்மையிலேயே நந்தனார் நந்தி நகர்த்தினார் என்று சொன்னால் அப்ப கொம்பு வழியா பார்க்கல. கொம்பு வழியாத்தான் பார்க்கணும், பார்க்கலாம் அப்படின்னா நந்தி நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? அப்ப என்ன கருத்து இதுல சொல்லியிருக்கிறாங்க என்றால், நந்தனார் நந்தி என்ற தன் மனதை விலக்கி வைத்து, நந்தி என்ற தனது அனுபவங்களை விலக்கி வைத்து எண்ணமற்ற நிலையிலே சிவனை தரிசித்தார் என்று அர்த்தம். மற்றவங்க என்ன செய்யணும்? 2 கொம்புகளுக்கு இடையிலே சிவனை தரிசிக்கணும். என்ன 2 கொம்பு? தான், நான் யார் தெரியுமா? அதிகாரப்பற்று. எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? பொருள் பற்று. இந்த தான், தனது பொசிஷன் அண்ட் பொசஷன், இந்த 2ஐயும் விட்டுட்டு நடுப்பாதையிலே தர்ம பதத்திலே சிவனை தரிசிக்கலாம் என்ற கருத்து இங்க. அதே போல நந்தி கிட்ட ஒரு காதுல பேசணும், அடுத்த காது மூடிக்கணும். என்ன பேசுறது என்றால், இது சுய சங்கல்பம். நந்தி என்ற மனதிடத்திலே நாம் இந்தந்த வகையில மேன்மை பெற வேண்டும், இந்தந்த பற்று பந்தம் பாசத்தெல்லாம் விட்டுடணும், அதற்கான நல்ல குருவை சரணடைந்து அவர் காட்டக்கூடிய வழியிலே தத்துவத்திலே பயிற்சிகளை செய்து முன்னேறணும் என்றெல்லாம் இந்த மனதுக்கு ஒரு சுய சங்கல்பம் தருவது. அது ஒரு காதுல ஓதுறது. இந்த காதுல வாங்க அந்த காது விட்டுறக்கூடாது இல்லையா? அதை மூடிக்கணும். இதுதான் சிவன் ஆலயங்களிலே நந்தி தேவனுடைய காதிலே பேசுவது, சொல்லுவதுன்னு அர்த்தம், சடங்கு.
இப்படி நந்தி என்ற மனமே அடுத்து இறை சிந்தனையிலிருந்து விழக்கூடாது, தேவநீதிக்கு குறுக்கே செயல்படக்கூடாது என்பதுதான் நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு. சரி, ஆழகால விஷயத்திற்கு பிறகு பார்க்கடலை கடந்து கொண்டிருந்த போது என்ன வந்தது? ஐராவதம், அப்புறம் உச்சை சரவஸ். ஐராவதம் என்ற வெள்ளை யானை, உச்சை சரவஸ் என்ற வித்து சக்தி. இப்போ ஏற்கனவே சொன்னோம், நாம உண்ணா நோன்பு பின்பற்றுகின்ற போது உடல் தூய்மையாகும், சுத்த தேகம், அதான் ஐராவதம். சரி, அதன் பிறகு இந்த மனம்தான் இதுக்கும் துணை செய்யணும், பயிற்சி தவத்துக்கும் துணை செய்யணும். அப்ப உச்சை சிரவஸ் என்ற வெண்குதிரை வித்து சக்தி, இவற்றை யார் எடுத்துக்கிட்டாங்க? இந்திரன் எடுத்துக்கொண்டான். இந்திரன் யாரு? தேவர்களுக்கு தலைவன். தேவர்கள் யாரு? புலன்கள், ஐம்புலன்கள். அப்ப 5 புலன்களுக்கு தலைவன் யார்? மூலம் யாரு என்றால் ஜீவகாந்தம். அப்போ உடல் வித்து சக்தியின் திணிவுக்கும் சுத்த தேகத்திற்கும் அடிப்படை ஜீவகாந்த சக்தி. அதனால் இதை ஜீவகாந்தம் எடுத்துக்கொண்டது. தூய உடலையும் உறுதியான மனதையும் ஜீவகாந்தம் தன்னோடு இணைத்துக் கொண்டது, தனக்கு உரிமையாக்கி கொண்டது. இனிமையான வாழ்க்கைக்கு வித்து சக்தி திணிவும் சுத்த தேகமும் அவசியம். சரி, இதுக்கு பிறகு என்ன வந்தது? அமிர்தம் வந்தது. இதுக்கு பிறகுதான் அமிர்தம் வருகிறது. இப்ப அமிர்தம் என்பது என்ன? சாகாவரம். அமிர்தத்தை அருந்தினால் இறப்பே மரணமே கிடையாது. இப்ப சுத்த தேகம், சுத்த தூய்மையான மனம், அந்த தூய ஜீவந்த சக்தியோடு இறைவனோடு கலந்து போகிறோம். அது ஜீவ சமாதி நிலை, சித்தர்கள் அடைந்த ஜீவ சமாதி நிலை. சித்தர்கள் வாழ்ந்த காலம் என்ன? இப்ப எத்தனை வருஷமாச்சுங்க? பல நூற்றாண்டுகள். இன்னும் உடல் அழியாமல் அவர்கள் வான்காந்தத்தோடு இணைந்து நமக்கு ஆசி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களிலே. அதனால் அந்த ஜீவ சமாதி நிலைதான் அமிர்தம் என்ற ஒரு சொல் குறிப்பு. சரி, யார் நிலைத்திருக்க வேண்டும்? சித்தர் ஜீவ சமாதி அடைந்தால் அவர் உலக நன்மைக்காக ஒரு இடத்துல அமர்ந்துட்டார். அரக்கர்களுக்கு அமிர்தம் கிடைச்சதுன்னா அவன் ஜீவ சமாதிக்கு போவானா? என்ன செய்வான்? இந்திரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்திரலோகம் என்பது என்ன? மாயலோகம். மாது மாது என்று மயக்கத்திலே நம்மை ஆழ்த்துகின்ற மாயலோகம் தான் இந்திரலோகம். அப்ப இந்த மாயலோகத்திலே சுத்திட்டு இருப்பானே தவிர ஞான லோகத்துக்கு போக மாட்டாங்க. அதனால் இந்த அமிர்தம் என்ற சாகாத நிலை நல்லதுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர தீயவற்றுக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு கோணத்துல சொன்னா, நல்ல வினைப்பதிவுகளைத்தான் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தீய வினைப்பதிவுகளை திரும்ப திரும்ப செய்து அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை சீக்கிரமா வெளிவரும்போது நீக்கிவிட வேண்டுமே தவிர மீண்டும் அதை நம்ம சொத்தாக சேர்த்து விடக்கூடாது என்பது இன்னொரு கோணத்துல விளக்கம். இப்படி அசுர குணங்களை நிலைத்தால் துன்பம் பெருகும் என்பதால் அசுரர்களுக்கு அமிர்தம் மறுக்கப்பட்டது. இதுல இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்த பார்க்கடலை கடைவது, அதுல அமிர்தம் வருவது என்பது காயல்ப பயிற்சிக்கு ஒரு குறிப்பு. காயல் பயிற்சி என்ன பண்றோம்? வித்து சக்தி இருக்கின்ற மையத்திலே அஸ்வினி முத்திரை மூலமாக அதை கடைகிறோம். அதுல உயிர் தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு என்ன செய்யறோம்? கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்றுகின்றோம். அப்போ ஞானம் பெறுவது மட்டுமல்ல, ஜீவசமாதி அடையக்கூடிய சித்தர் அளவுக்கும் பக்குவம் ஆகலாம். அப்போ இந்த பார்க்கடையில் கடையுது அமிர்தம் எடுப்பதிலே உட்குறிப்பு காயல்ப பயிற்சி என்பதும் அதிலே அடங்கியிருக்கிறது. சரி, இப்படி அமிர்தம் உண்டு பிறவை கடல் கடந்து சிவத்தோடு ஐக்கியமாவது மகா பிரதோஷம். இப்படி பார்க்கடலை கடைந்து
அமிர்தம் உண்டு பிரிவை கடல் கடந்து சிவத்தோடு ஐக்கியமாவதுதான் மகா பிரதோஷம் என்ற மாசி மாசத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலை. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் முன்னோர்களின் சஞ்சித பிரார்த்த வினை பதிவுகளோடு தான் பிறக்கின்றன. சந்தோஷ தோஷங்களோடு தான் கர்ப்பத்தில் தோன்றுகிறது. இது தத்துவம் ஏற்கனவே பேசியது. இப்போது விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நிரூபித்திருக்கிறது. இந்த பாவ புண்ணிய வினைகளிலே பாவ வினைகள் வருகின்ற போது துன்பத்தால் அதை தூய்மை செய்து கொண்டு மேற்கொண்டு பாவம் செய்யாமல் தேவநீதிக்கு இணைந்து வாழ்ந்து முக்தி பெற வேண்டும். இந்த துன்பத்தை நீக்குகின்ற கருணை செயல், அதுக்கு என்ன சொன்னாங்க? ருத்ர சிவம். அப்ப சிவம் என்பதே புண்ணியம்தான். இப்போ நமக்கு தெரியாம ஏதோ நல்லது நடக்குது, நல்லபடியா வாழ்கிறோம். இப்போ யாராவது பேசும்போது சொல்லுவோம், எல்லாம் நம்ம கையில இருக்குங்க, ஆண்டவன் புண்ணியம், எல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்றோம் இல்லையா? அது என்ன ஆண்டவன் புண்ணியம்? ஆண்டவன் நமக்காக புண்ணியம் செய்தானா? இல்ல. இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. அப்ப இன்பம் கிடைக்கிறது தானே புண்ணியம் சொல்றோம். அப்ப இறைவனே, இயற்கையே, சிவமே நன்மை தரக்கூடியதாக, சுகம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால் அது புண்ணியம் மட்டுமே செய்கிறது என்ற அர்த்தம். நாம சுயநலத்தின் காரணமாக, ஆசை காரணமாக இந்த இறை நீதிக்கு குறுக்கே பாய்ந்து பாவம் செய்கின்ற போது அதையும் அந்த சிவனுடைய கருணை என்ன செய்துங்க? மரக்கருணையாக வெளிப்பட்டு நமக்கு துன்பத்தை தந்து அந்த பாவத்தை நீக்கி விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சிவனோடு ஒன்றி நின்று அவன் துன்பத்தை தந்து நம்ம பாவத்தை போக்குகின்ற போது நம்முடைய பாவம் கழிகிறது என்று பொறுமையோடு சகித்து கொண்டு அதை மருந்து இல்லை தீர்வு செய்ய முடியும் என்று சொன்னால் அதுவும் இயற்கையின் அம்சம்தான், அதுவும் சிவத்தின் கருணை தான். அதுல போய் பார்க்குற முடியலையா, சரி இப்போதைக்கு அந்த காலம் முடியல, காலம் முடிகிற போது துன்பம் தானாக நீங்கிவிடும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அப்ப எதையும் தாங்கும் இதயம் யாருங்க? மைட்டி ஆஃப் ஆல் இஸ் அல்மைட்டி. அப்ப எதையும் தாங்கும் இதயம் சுத்தவெளி சிவம். அந்த சிவத்தோடு இணைந்து விட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள் கூட நம்மை தாக்குவது இல்லை. அதனால தான் ரமண மகர்ஷி அனஸ்தீசியா கொடுக்காமையே சர்ஜரி பண்ணினாங்க. துன்பம் நம்மை தாக்குவது இல்லை. அப்படி இறைவனோடு ஒன்றி கலக்கின்ற நிலை, அதுல நமக்கு எந்த துன்பமும் இருக்காது. எனவே இந்த துன்பங்களை நீக்கி கொண்டு மேற்கொண்டு துன்பம் செய்யாமல் புண்ணியத்தை நல்லதை மட்டுமே செய்து வந்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த தேகம், இந்த ஆத்மா, இந்த வாழ்க்கை இறைவனோடு கலந்து நிறைவேற்றிவிடும். எனவே நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஆறுதல் தேவைப்படும். அதாவது நல்லா இருக்கும்போது எவ்வளவு திரும்பன்னு பேசலாங்க. அதாவது ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 நாள் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கீழே வீல் சேரில் கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்தா அன்றைக்குன்னு பார்த்தா ஒரு பாதிரியார் நிற்கிறாரு, ஒரு இஸ்லாமிய ஒரு மத குரு நிற்கிறாரு, நம்ம ஒரு சாமியார் ஒருத்தர் நிற்கிறாரு. 3 பேர் இருக்கிறாங்க அங்கே. அப்போ உடனே எனக்கு தோணுச்சு, ஏப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு கஷ்டம் வந்தால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணு, சிவனுக்கு சந்தன காப்பு போடுன்னு சொன்னீங்க. உனக்கு உடம்பு சரியில்லை, உடனே நேராக ஆஸ்பத்திரி வந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்க பிதா உங்களுக்கு துன்ப பாவத்தை நீக்கிடுன்னு சொன்னீங்க. இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அல்லாஹ் அன்பும் கருணை மிக்கவன், அவனை எல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. இப்போ உட்காந்துட்டீங்க. அப்போ நல்லா இருந்தால் அடுத்தவனுக்கு வேணும் அட்வைஸ் பண்ணுவீங்க. உடம்பு சரியில்லை, நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் உட்காந்துவீங்க. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது இந்த தத்துவம். அப்ப என்ன அர்த்தம்? துன்பம் வந்தால் ஒரு துணையைத்தான் தேடுவோம்.
யாராவது நம்மளை தாங்கிக்க மாட்டாங்களா, நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு தேடுவோம். இது மதவாதிகளுக்கும் பொருந்தும், பக்தர்களுக்கும் பொருந்தும். அதுதான் இயற்கை, யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் அடக்கமா பேசணுமே தவிர, தேவையில்லாம எல்லாம் ஆண்டாம் பார்த்துக்கோன்னு சொல்லி அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணிட்டு நமக்கு நோய் வந்துச்சுன்னா போய் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. இது ஒரு வகையான நய வஞ்சகம், மக்களை ஏமாற்றுகின்ற நய வஞ்சகம். இதுக்கு பாவம் தான் இப்போ வந்த வியாதி. எத்தனை நாள் ஏமாத்திருப்பீங்க கோவிலில்? அதுக்கு தண்டனை தான் ஆடை நோயை கொடுத்து நீ போய் ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லி வச்சுட்டான். அதை நம்மளே பார்க்க வச்சான் பாருங்க. ஏன்னா நாம தான் 4 பேருக்கு சொல்லுவோம், மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இப்படி நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. கஷ்டம் வரும்போது போய் கோயில் உட்கார்ந்து வேண்டியதை புலம்ப வேண்டியதுதான். சரி, கஷ்டம் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன செய்யலாம்? மறுபடியும் ஆட்டம் போடலாமா? துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள், துன்பம் விலகிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். ஏன்னா தர்மத்தை பற்றி கொண்டால்தான் மறுபடியும் துன்பம் வராது. தர்மத்தை பற்றி கொண்டால்தான் மறுபடியும் துன்பம் வராது. அது மட்டுமல்ல, தர்மம் வேறு தெய்வம் வேறு அல்ல. தர்மம் வேறு தெய்வம் வேறு அல்ல. தெய்வமும் தெய்வ நீதியும் இணைந்தேதான் இருக்கும். ஏன்னா இயக்கம் தனியா பிறக்கல, விதியோடு தான் பிறந்தது. அதே போல் தெய்வம் தனியா இல்லை, விதியோடு தான் இருக்கிறது. அதுதான் கீதையில சொன்னாங்க, வினை வினை தலைமை வினை பயன் இவற்றை இறைவன் உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் உண்டு பண்ணுகிறது. இந்த பிரபஞ்சத்துலதான் அந்த விதியெல்லாம் இருக்குது. அப்ப அந்த விதிக்கு மதித்து வாழ்வதுதான் தெய்வத்தின் வழிபாடு, இறை வழிபாடு என்று. அந்த துன்பம் வருகின்ற போது கோவில் உட்கார்ந்துக்கோ, தப்பு இல்லை. ஆனா துன்பம் நீங்கிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள், அது ஒன்றுதான் உன்னை காப்பாற்றும். அந்த வகையில் ஒழுக்கத்தை போதிப்பது தர்மம், அதை பற்றி கொள்ள வேண்டும் என்பதே வழிபாட்டின் நோக்கம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? பிரதோஷ வழிபாட்டு முறையை பற்றி அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கலமுடன், வாழ்கலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்கலமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை உரை ஐயா. பிரதோஷ விரதத்தை பற்றி இவ்வளவு ஆழமான கருத்து. உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. ஓ, நன்றிக்க வேண்டும் ஐயா. மிக சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பு. பிரதோஷ விரதத்தை பற்றிய இந்த விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது, ஆழமாக இருந்தது ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதிலுக்கு செல்வோம். தனாயா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அந்த சமுதாய வினையின் தாக்கம் என்று ஒன்று சொன்னீங்க. அதுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, சமுதாய வினை என்ன? இப்ப நமக்கு அடிப்படை உணவு சாப்பிட்றோம். இந்த உணவு எத்தனை பேர் கை மாறி வருதுன்னு பாருங்க. முதல்ல விவசாயி, அப்புறம் அதை வாங்குற வியாபாரி, ஹோல்சேலு, ரிட்டைலு, அப்புறம் கொண்டு வர்றவங்க, அப்புறம் சமைக்கிறவங்க, அப்புறம் பரிமாறுறவங்க, இத்தனை பேர் கை மாறித்தான் அந்த உணவு நம்ம கைக்கு வருது, உணவும் நம்ம உடம்புக்கு போகுது. இப்போ இத்தனை பேருடைய மனசு எண்ணம் யோசிச்சு பாருங்க. இத்தனை பேருடைய மனசு, அதாவது விவசாயி வருத்தப்பட்டால், அதாவது இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இந்த பக்கம் நல்ல ஒரு விளைச்சல் பூமி உள்ள இடத்துல புயல் எல்லாம் நாசமாயிடுச்சு, யாரும் உதவி செய்யல. அப்போ யூடியூப்ல ஒரு விவசாயி பேசுறாரு, ஊருக்கெல்லாம் நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப எங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரும் வரலையே அப்படின்னாரு. அப்படியே மனசு ரணமாயிடும். எங்கே போச்சு மனிதாபிமானம்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்.
அந்த விவசாய கஷ்டம்னா ஓடி போய் நிற்க வேண்டாமா முன்னாடி? அரசாங்கமும் நிற்கிறது இல்லை, மக்களும் நிற்கிறது இல்லைன்னு சொன்னேன். இன்னும் சுயநலமான மக்கள், சுயநலமான அரசாங்கம் பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது போல இப்போ அப்படியே அந்த உணர்வு வருகின்ற போது மறுபடியும் விவசாயம் பார்க்குற போது இவங்களுக்கு பண்ணி என்ன ஆக போகுது, எதையோ போடுறா, உரத்தை தூக்கி அதில் போடு, இதில் போடு சொல்லுவானா இல்லையா? அப்போ அந்த துன்ப அலைகள் எல்லாமே அதில் பதியும். அதே போல கொண்டு வரக்கூடிய வியாபாரி எண்ணத்தை கலக்கிறான், என்ன பண்றான்? விவசாயிக்கு 100 ரூபா கொடுத்துட்டு இவன் 1000 ரூபாய்க்கு விற்கிறான் பாருங்க. அதாவது எந்த விவசாயியாவது சாகிறதுக்குள்ள பணக்காரனான செய்தி உண்டா உங்களுக்கு? ஆனா அந்த விவசாய பொருளை வாங்கி விற்கிற வியாபாரி 5 வருஷம் கோடீஸ்வரனாகிறான். கண் முன்னே பார்க்கிறோம். நாம என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? இது பாவம் இல்லையா? இதோட கொடுமை, உலக சந்தை போற போது சில பேர் பேரம் பேசுவானுங்க. அது இன்னொருத்தன் சொல்றான், ஒரு சேட்டான் சொல்றான், எங்களுக்கு காசு சும்மாவா வருது. ஏண்டா முன்ன மாதிரி கேப் மாதிரி உலகத்துல கிடையாது. நீ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்க 1க்கு 100 பங்கு வச்சு விற்கிற. அதாவது நான் பேங்க்ல இருந்த போது ஒரு பில் வந்தவங்க 14 ரூபாய் ஒரு கதவு வைக்கக்கூடிய தாள், பித்தளை பிராஸ் என்ன சொல்லுவோம், ஹிஞ்சஸா, அது கடையில் 140 ரூபா, 14 140. நான் அந்த பில்லு பார்த்த போது தான் தெரிஞ்சது, 140 ரூபா நம்மகிட்ட சொன்னா வெறும் 14 ரூபாய்க்கு வருது பில்லு. அப்ப எப்படி ஒரு மனசாட்சி இருக்கு பாருங்களேன். 14 ரூபா பொருளை 140 விற்கிறான்னு சொன்னா, இவன் வந்து அங்க சொல்றான் எங்களுக்கு காசு சும்மா வருது அப்படின்னு. இந்த பாவமெல்லாம் எங்க போகும் சொல்லுங்க? எங்க போகும் இந்த பாவமெல்லாம்? எல்லாம் திங்கிறவங்க தான் வரும். இதான் சமுதாய வினை. அப்படின்னும் பொழுது ஐயா, அந்த சமுதாயம் மீனும் பொழுது இப்போ சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த பாவம் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் செய்திருக்கலாம். அப்படி இல்ல, இந்த உணவு எல்லாருக்கும் வந்துருது இல்ல பொதுவா. அப்படி இருக்கும்போது ஐயா, இந்த இப்போ உணவு வந்தாலும் ஐயா இன்னும் பாருங்க, இப்போ எல்லாம் சரி, ஓகே ரைட்டு. காலையில ஒய்ஃப் கூட சண்டை போட்டீங்க, கோவத்தோட சமைக்கிறாங்க. இப்ப அந்த உணவு என்ன வச்சுங்க, மாறி போச்சா இல்லையா? மாறிச்சா இல்லைங்களா? அன்போடு சமைக்கிற உணவுக்கும் கோபத்தை சமைக்கிற உணவுக்கும் மாற்றம் இருக்கா இல்லையா? அதேதான் ஐயா. இப்போ என்ற கேள்வி எப்படின்னா ஐயா, இப்போ சமயத்தில் ஐயா உங்களை பிள்ளையாக்களும் நீங்கள் உங்களை பிள்ளையாக்களும் இருக்கிறார்கள் வைப்பான். அப்படி வைக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க. இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் அதாவது வந்து நீங்கள் எங்கேயும் பாவம் செய்யலை, அதாவது வந்து நல்ல விலையை கொடுக்குறீங்க. இப்படி உங்களை போல பல பேர் வேறையாக்களும் இருக்கிறாங்கன்னு வைப்பான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தாக்கம் வந்து எல்லாரையும் தாக்குமா, இல்லாட்டி அந்த விவசாயி யாரால பாதிக்கப்பட்டாரோ அவர் இப்போ அதாவது விவசாயி பொதுவாக மகிழ்ச்சியாக விவசாயம் செய்ததாக எங்கேயுமே கிடையாதுங்க ஐயா. ரைட், ஓகே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், அவரு ஆயுள் பூரா விவசாயம் பார்க்கிறார். வசதியாக வாழ்ந்ததாக எங்கேயாவது நீங்க பாக்குறீங்களா? அப்படியே கிராமத்து பக்கம் போய் பாருங்களேன். ஓகே ஐயா. வசதியும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா சில இடங்கள்ல வந்து நாம ஏமாற்ற படுகிறோம் என்பது கூட அந்த விவசாயிகளுக்கு தெரியாதுங்க. அப்படி இருக்கு. அப்ப அந்த விவசாயின் மன வருத்தம், அந்த வருத்தப்படுறதின் தாக்கம் வந்து அவர் செய்த உணவை, அவர் செய்த தானியங்கள், அந்த அவர் செய்த அதுகளை சாப்பிட்ற எல்லாருக்கும் அந்த பாவம் போகும். எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும் ஐயா. அதான் மகான்களை விதி வைக்கலையே. ஓகே, சரி ஐயா, புரிஞ்சது ஐயா, புரிஞ்சது ஐயா. இன்னும் ஒரு அடுத்தது இந்த நீங்க மகாபாரதத்தில் சொல்லும் பொழுது சொன்னீங்க, அதர்மத்தை கொன்று தர்மத்தை காப்பாற்றுறது ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, அதர்மத்தின் வழியாக அதர்மத்தை கொண்டு தர்மத்தை காப்பாற்று. ஆமா, அப்ப அதர்மத்தின் வழியாக அதர்மத்தை செய்து தர்மத்தை காப்பாற்றுறது. ஆமா, அதர்மத்தின் வழியாக அதர்மம் செய்வதுன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்படி என்னும் பொழுது இப்ப நாங்கள் வேதாத்திரிய இந்த இரண்டொழுக்க பண்பாட்டில் வரைக்கும் நான் உடலுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்படி என்னும் பொழுது அப்ப இதன்படி இப்ப எங்களுக்கு ஒரு அதர்மம் செய்தார் உண்டு கண்டால் நாங்கள் அதை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு அதர்மத்தை செய்து அதை காப்பாற்றலாமா? எங்களுக்கு ஒரு அதர்மம் அவருக்கு வேற வழி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அதர்மம் செய்து கொண்டு இருக்கார் என்று வைப்போம். அது எப்படி நீங்க எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அதர்மம் செய்யதான் வச்சுக்குவோம்.
எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அரசியல்வாதி கொண்டு வரலாம். ஐயா ஒரு ஆள் எனக்கு அடிக்க வராங்க. கலைச்சு கொண்டு வரைக்குள்ள என்ன காப்பாற்றணும், நான் தடி இருக்கிற தடி எடுத்து அடிச்சுன்னு அவன் செத்துட்டான். அது வேறு. அது நம்ம உடைமையில காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய சுய முயற்சி. அதுலேயே வாரது அது வேற. இல்ல ஐயா இதே வைப்போம் ஐயா. அப்படி செய்யக்க அப்படி பாவமா பாவம் இல்லையா? அப்படி செய்தா அது ஏன்னா தன்னை காத்துக்கொள்வது பாவம்னு சொல்ல முடியாது. சரியா, ரைட். ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாரு, இயேசுபிரான் சொல்லுவாரு, ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டுன்றது. அது அது ஏன் இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நீங்க இப்போ ஒருவர் நம்மை துன்புறுத்த வரார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வினை வெளிப்படுகிறதுன்றதுதான் அதுல அடிப்படை கருத்து. சும்மா யாரும் நம்மள அடிச்சிட மாட்டாங்க. ரைட், ஓகே. அப்போ அந்த இடத்துல நமக்கு இயல்பு வாழ்க்கை, இயல்பு மனதுல ரிட்டார்டட் எதிர்த்து பண்ணத்தான் விரும்புமே தவிர ஏத்துக்க முடியாது நம்மனால. ஆனா பக்குவம் அடைந்தவர்கள் அது ஏத்துக்கிறாங்க. புரிஞ்சு ஐயா. ஐயா இன்னொரு கேள்வி ஐயா, அதோட முடிக்கணும் ஐயா. இது ஒரு இரண்டாவாதமாக இருக்குமோ தெரியல. ஏன்னா எனக்கு மனதில் வந்ததை கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. கடைசி ஒரு கருத்து சொல்லிக்கும் பொழுது சொன்னீங்க, அந்த பிறவி இருக்கிறத பற்றி சொன்னீங்க. அதாவது எங்களுக்கு முதற் பிறவி எங்களுடைய தாய் தந்தை. ஆமா. இப்ப இந்த இது ஆமா. அங்க அதால போறது எங்கண்ட பிள்ளையார். ஆமா. அப்படின் பொழுது ஆத்மாக்கள் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகும். இப்ப இப்ப தாய் தந்தை எடுக்க 2 ஆத்மாக்கள் எடுப்பான். ஆமா. பிள்ளைகள் அப்படின்னும் பொழுது இப்ப உலகத்துல சனத்தொகை பெருத்து கொண்டு போறதுக்கு அந்த அப்படி அந்த 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 அப்ப அந்த ஆத்மாக்கள் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகுதா? ஆமா. இப்போ 4 குழந்தைங்க பிறக்குது ஒரு தன் வயதுக்கு. சரி ஐயா, புரியுது ஐயா. இவங்க ஆத்மா இவங்ககிட்டயே தான் இருக்குது. ரைட். 4 பேருக்கு 4 ஆத்மா இருக்குது. சரி ஐயா, புரிஞ்சது ஐயா. ஆமாய்யா, புரிஞ்சது ஐயா, புரிஞ்சது. அதனால ஆத்மா அழிவில்லை என்பது காரணம் என்னன்னா, அது காந்தத்தினுடைய பதிவுகள் உள்ள நிலை. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு சோல். சனத்தொகை பெருக பெருக கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்டு. அப்படி இருக்கும்போது சனத்தொகை பெருக பெருக ஆன்மா எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்குது. அது மாதிரி மனிதர் இறக்க இறக்க நீங்க சொன்னீங்க அந்த ஆத்மாக்கள் 4 லெவல்னு சொன்னீங்க. 4 லெவல்ல போற ஆத்மாக்களும் கூடிக்கொண்டிருக்குது. ஆமா. ரைட் ஐயா, புரிஞ்சுதுயா. ரைட், ஃபைன். ஆமா. சரி. வாழ்க்கை நன்றிகள் ஐயா. வேறு நண்பர்கள் கேள்விகள்? ஐயா இப்ப இவர் ராதாம்மா கேளுங்கள். கேளுங்க, அப்புறம் நான் கேட்கிறேன். ஒரு கேள்வி ஐயா. இப்ப தனா ஐயா கேட்ட கேள்வியோட அடிப்படையானது தான் இப்ப இங்க கனடாவிலே ஒன்டாரியோவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்படுகிறது. ஒருவற்ற வீடுல ஒரு என்ன களவெடுக்க வந்த ஒருவர் வந்தபோது அவரை அந்த வீட்டு சொந்தக்காரர் தன்னை பாதுகாக்கிறதுக்காக, தன் உடைமைகளை பாதுகாக்கிறதுக்காக தாக்கி அவர் இறப்பு நிலையில் இருக்கிறார். அது செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற அடிப்படையில் வந்தபோதும் அது அந்த எடுத்த செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை அளவு மீறியதாக இருந்தோம் என்று சொல்லி அவருக்கு வழக்கு போட்டிருக்கு. போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி இருக்குது. அது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு செய்ததைக்கு எப்படி கேஸ் பண்ண முடியும்ன்றதுல அது நிக்காதுங்க. ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது அதுக்கு அளவு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இப்போ அவன் செல்ஃப் டிஃபென்ஸ்ல எந்த சொன்னே ஓடி இருக்கலாம் இவன், அல்லது முதல் அடி வாங்கணும்னு ஓடி இருக்கலாம். இவன் எதிர்த்தது இவனை சண்டையில ஈடுபட்டான்னு சொன்னா அவன் அடுத்த நிலைக்கு அவன் போத்தான செய்வான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்படியே ஒண்ணு எதிர்க்காத போதும் அவனை கொண்டிருந்தாலும் வச்சுக்கங்களேன், அப்போ திருட்டுக்கு செய்வதுக்கு சட்டப்படி குற்றம் தானே. இப்போ அவன் தூங்கி இருந்தா இல்ல கண்டுக்கலான்னு சொன்னா அவன் நட்டப்பட்டிருப்பான் இல்ல. அப்ப அரசியல் சாசனம் என்பது மக்களை காப்பாற்றுவது தானே. அப்போ தீயாரை அழிப்பது
என்ன சொல்றாருங்க வள்ளுவர், இந்த களெடுப்பது போலன்றாரு. தீவிரலை தண்டிப்பது கொடும் செயல் அல்ல. மனித உரிமை கழகம் அல்ல இதுல தலையிட கூடாது. இது எப்படி பயிரை காப்பதற்காக களைகளை நீக்குகிறோமோ அதுபோல் சமுதாயத்தை நல்லோரை காப்பதற்காக தீவர்களை அழிப்பது பைங்கூல் களை கட்டதுடைய நேர் அப்படின்னு சொல்லி ஒரு குரல்ல வள்ளுவர் சொல்லுவார். ஸோ அது நிற்காதுங்க, கோர்ட்ல நிற்காது, செல்ஃப் டிஃபென்ஸ்ல வந்து அடிபட்டு. ஐயா கேளுங்கம்மா ராதாம்மா. வைக வளமுடன் ஐயா. நீங்க வந்து இந்த நந்தி பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது. இப்ப எல்லா கடவுளுக்கும் வாகனங்களை வந்து வெளியில வைக்கிறாங்க, கடவுளை பார்த்து இருக்கிற மாதிரி. இப்ப இந்த வாகனம்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது வாகனம் என்பதுமா ஒரு என்ன சொல்ல, நம்ம வெஹிக்கிள் தானே, பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் தானே. அப்போ ஒவ்வொரு அல்லது மனம். இப்போ சிவனை பொறுத்த வரைக்கும் நந்தி என்பது மனசு. அப்ப அறிவு மனம் வழியாகத்தான் செயல்படுகிறது இல்லைங்களா? உண்மை. அதனால்தான் சிவனுக்கு நந்தி. அதே போல முருகனுக்கு மயில் வாகனம் சொன்னா, அந்த முருகன் என்ற காந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல வண்ண தோற்றங்களாக மயிலாக இருக்கிறது. அதை அறியணும்னு சொன்னா குண்டலினி சக்தி பயன்படுத்தணும். அப்போ குண்டலினி சக்திக்கு பாம்பு. அதே போல இதை அறிவிக்கணும் இல்லையா, நமக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எப்படி அதிகாலையில் வந்து விழிஞ்சிருச்சு, பொழுது விழிஞ்சிருச்சுன்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக சேவல் கூவுகிறதோ, அது போல நமக்கு 14 வயது வருகின்ற போது ஞானத்தை தேட வேண்டும் என்று ஒரு சேவல் கூவணும். நம்முடைய ஒரு உள்ளுணர்வு தோன்றணும். அதான் முருகனுக்கு மயில் வாகனம், சேவற்கொடி, பாம்பு. சரிங்களாம்மா? ஓகே. அதான் எல்லா கடவுளுக்கும் அந்த மாதிரி வாகனம் இருக்கு. ஆமா. ஏன்னா இது ஒரு அப்படின்னு சொல்லலாமா? மனம் இல்லைன்னா உடல்னு சொல்லலாமா? அப்புறம் அது ஏன் கர்ப்பகிரகத்துக்கு வெளியில வைக்கிறாங்க, உள்ள இல்லாம? ஏன்னா அதுக்கு ஏதாவது தத்துவம் இருக்குமா? இருக்குமா. இப்ப சுத்த வெளி உள்ள இருக்கு, வெளியே எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இயக்கம் எல்லாமே இந்த பிரபஞ்ச காலத்துலதான் இருக்குது. அப்ப சுத்தவெளி மேல எல்லாமே இந்த உலகத்துக்கு உள்ள. அப்ப இறைவன் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள, அந்த இறைவனுடைய இயக்கமாகிய வாகனமாகியதெல்லாம் வெளியே. அது சுத்தவெளி தத்துவம் தான் கர்ப்ப கிரகம். தெய்வம் மட்டும் தனியா இருக்கும், தெய்வத்துடைய வாகனம் வெளியே நிற்கும். ஆனா தெய்வமே வாகனமாக வெளியே வருதுன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் உலா வர்றாங்க, உற்சமூர்த்தியை வச்சு அந்த வாகனத்தின் மீது உலா வர்றாங்க இல்லையா? அப்ப என்ன காட்டுது, தெய்வமே இந்த வாகனத்தின் மீதுதான் எழுந்தெழுகிறது அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் எதுக்காக ஒரு விசேஷ நாள்னு சொல்லி அன்னைக்கு அந்த வாகனத்தின் மீது உற்சமூர்த்தியை வச்சு நமக்கு காட்டுறாங்க. ஓகேங்க, நன்றி. நன்றி. வாழ்க வாழ்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். சிறப்பான சிந்தனை ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப வந்து இப்ப இந்த விளக்கம் சொல்லிக்க 14 வயசுல வந்து ஞான தேடுதல் வர வேணும் என்று. ஆனா இந்த நான் பார்த்தளவுல பார்த்தா 14 வயசு, அதாவது டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணவன தான் உண்மையிலேயே அநேகமா எல்லாரும் தப்பு செய்கிறாங்க அந்த பாலியல் பருவத்துல. அது எப்படி? ஆமா, அதனாலதான் அந்த வயசுலேயே இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்திடணும். அந்த நம்ம காயல்பம் பயிற்சி, தீட்சை இதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்றது. ஏன்னா 14 வயசு வந்த உடனே தப்ப மாட்டாங்க, அந்த வித்து சக்தி முதிர்ச்சி ஆகும். அது அந்த குரல் மாற்ற ஆண் பிள்ளைகளுக்கு அந்த குரல் மாற்றம் வந்து ஒரு வருஷம் ஆற போதுதான் அந்த கவர்ச்சி என்பது ஏற்படும். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு பருவம் வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த நாணம் அப்படின்றதெல்லாம், வெட்கம் நாணம் எல்லாம் வந்துடும். ஆனா துள்ளி திரிகின்ற வயதிலேயே துடுக்கடக்கி என்று சொல்லி ஒரு கவிதை ஒன்று இருக்கு ஐயா, அதன்படி பார்க்கல. ஆனா அந்த வயசுல அவங்க ஞான தேடுதல்ல நாட்டமே இருக்காது. அவங்க உள்ள மற்ற நண்பர்களோட இந்த இன்ஃபுளுவன்ஸோ பிரமண தூண்டுதலோ அப்படி அந்த மாதிரி தனி தீய வழியில. எந்த வயது சொல்றீங்க ஐயா? எந்த வயதுல? 14க்கு மேல, டீனேஜ். அதாவது
அது புலன் கவர்ச்சி வாழ்க்கையில அப்பதான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறது, சைட் அடிக்கிறது எல்லாம் பண்ணுவானுங்க. ஆமா. ஆச்சுங்களா? அது போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்துறோம். ஏன்னா அது வெறும் புலன் கவர்ச்சி. அதுல ஆட்பட்டால் அது வெறும் உடல் சேர்க்கைக்கு தான் கொண்டு போகுமே தவிர சிந்தனையில கொண்டு வராது. சிந்தனை உயரலன்னு சொன்னா இது இப்போ நீங்க பல பெண்கள் ஏமாந்து போறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? 14-15 வயசு பொண்ணுகள்லாம் ஏமாந்து போறதுக்கு காரணம் என்ன? யாரை பார்த்தாலும் அவன் மாதிரி ஆள் உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது 20-25 வயசுல அந்த பக்குவம் வரும். அதனால்தான் லவ் பண்றது அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா அது வெயிட் பண்ணணும். ஒரு 20-25 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அது உண்மையிலேயே உடல் கவர்ச்சியா இல்ல வாழ்க்கை மேன்மைக்காக நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கிறோமா, இல்லை அவன் எப்படிப்பட்டவன், அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்றெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது திருமணத்திற்கு போகணும். சரிங்களா? அந்த பக்கம் 20 வயசு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த 14 வயசுன்றது வெறும் உடல் கவர்ச்சி. இதுல சிக்கினா கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம். சிலர் ஏதோ இருக்கும் வச்சுங்க. ஏன்னா எதுவுமே 100க்கு 100 இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காம்பினேஷன் தான். ஆனா வாய்ப்புகள் அதிகம். ஸோ உடல் கவர்ச்சி மட்டுமே காதலுக்கு அடிப்படை இருக்கக்கூடாது. ஒரு பக்குவம் இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த 14 வயதுல காயல் பயிற்சி, தியான பயிற்சி கொடுத்துட்டோம் சொன்னா அவனுக்கு அந்த திரும்பிடும். அந்த அவுட்வேர்டு கோயிங்ன்ற எனர்ஜி இன்னர் திரும்பிடும், உள்ள திரும்பிடும். அப்ப அந்த புலன் கவர்ச்சியில் சிக்க மாட்டாங்க. நன்றி. அது மட்டும் இல்லைங்கய்யா. அதாவது நல்ல பெற்றோர், நல்ல சந்ததினா அது இயல்பா வராதுங்கய்யா. அந்த 14-15 வயசுல எல்லாம் போய் யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி உள்ள குடும்பங்கள்ல தான் இது மாதிரி நடக்கும். இப்போ 14 வயசு எல்லாருமே லவ் பண்ணிடுறாங்களா? இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? அப்போ அவருடைய பூர்வீகம், தாய் தந்தை, தாத்தா பாட்டி, அவருடைய சஞ்சித கர்மா நிச்சயிக்கும். அதனால்தான் ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பிறவை சார்ந்தது அல்ல, நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகளை சார்ந்தது. அதனால்தான் எழுபிறப்பும் தெய்யவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை நம்ம கற்பறேன். எப்பவும் ஒழுக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்து வந்தால் அந்த குழந்தைகள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கு கெட்டு போவதற்கான வாய்ப்புகளே வராதுங்க. வாய்ப்பே வராது. வந்தா தானே டைலமா, வாய்ப்பே வராது. ஸோ எல்லாமே கர்ம வினைகள் தாங்க இருக்குது. அதனால்தான் இந்த தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது, பேசுறது இன்னைக்கு பெரிய குறைபாடு என்னன்னா யூடியூப், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு. இது விஞ்ஞானத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ் சைடுங்க. எல்லாரும் இப்போ நாம ரிட்டையர் ஆகி போயிட்டோம், பொழுது போகல பார்க்குறோம். அது கூட நான் விட்டு நான் புக் எழுதிட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ இங்கே ரொம்ப மண்டை காஞ்சனா கொஞ்சம் யாரும் அதை பார்ப்பேனே தவிர நம்ம வேலை இருந்ததுன்னா மூவி பார்க்குறதோ யூடியூப் பார்க்குறதோ கிடையாது. ஆனா இப்போ அதுவே தொழிலா வச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சமூகம். அப்படியே பார்க்குறோம். எப்போ பாரு செல்ஃபோன் நோண்டிக்கிறாங்க. என்னத்தை பார்க்க போறாங்க? அதுல அறிவுசார் விஷயங்களை பார்த்தா பரவாயில்ல, அப்படியே பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப தூண்ட அது தீவினைக்கு தான் போகுமே தவிர அது ஒழுக்க பழக்கத்துக்கு வராதுங்கய்யா. ஸோ சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய கடமை 2 பேருக்கு முக்கியமா இருக்குங்க. பொருள் துறை கூட 2ஆம் பட்சம். முதல் கடமை அரசாங்கம் தான், 2வது கடமை மதவாதிகள். இந்த 2 பேரும் கடமையை மறந்துட்டாங்கன்னா அந்த நாடு சமுதாயம் உருப்படுறது ரொம்ப கஷ்டங்கய்யா. ஒன்னும் கல்வித்துறையில் யார் கொடுப்பாங்க? அரசாங்கம் சொல்லாம கல்வித்துறையில் நாம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? சொல்லுங்க. அவன் அப்போ சரித்திரத்தெல்லாம் சரித்திரத்தில் போடுறான். திருக்குறளுக்கு சிலவச்சனை தவிர திருக்குறள் எங்க பாடத்தில் இருக்கா பாருங்க. உண்மையிலேயே நான் சொல்றேங்கய்யா, +2 முடிக்கிறதுக்குள்ள 1080 குறட்பாக்கள் ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அறமும் பொருளும் தெரிஞ்சிருக்கணும். அதான் நல்ல கல்வி முறை. ஏன்னா திருக்குறள் சொல்லாத ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. அதை விட எளிமை தெளிவுன்னா வேதத்திரியம். அப்போ ஒரு குழந்தை +2 முடிச்சு வெளிவரதுக்குள்ள ஒன்னா வேதத்திரத்திலேயோ அல்லது திருக்குறள்லேயோ தெளிவா இருக்கணும். அப்பதான் சமுதாயத்துல ஒழுக்கம் இருக்கும். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, எங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு தெரியாதா, இல்லை இவருடைய வாழ்க்கை என்னன்னு தெரியாதா, நானும் அவரும் ஒரு அம்மா புக் எழுதுறாங்க, அவருடைய திருவிழா யாருக்கு தெரியாத என்ன, எழுதி வச்ச நாளைக்கு என்ன சரித்திரம் அப்படியே நிற்கும், இதெல்லாம் அப்படியே நிற்க போகுதா? இருக்கிற வரைக்கும் வேணும் லைப்ரரியில் வைக்கலாம், எல்லாரும் படிக்கட்டும் சொல்லி. யார் படிப்பாங்க? எத்தனை நாள் நிற்கும்? ஆட்சி மாறினா எல்லாம் கவர்ந்து போயிடும். ஸோ இதெல்லாம் என்ன மக்களை ஏமாத்தி ஏமாத்தி என்ன ஆட்சி நடக்குதுன்னு. மக்களும் சரியாத்தான் இருக்கிறாங்க. நேற்று ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர்கிட்ட பேசும்போது அடுத்து என்ன வரப்போகும் உங்களோட ஒப்பீனியன் என்ன கேட்டா, 26ல் 2ல் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பாருங்க. ஏன்னா ஓட்டு போடுற ஆளுகளை கீழ் மட்ட ஆளுங்க, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு ஒரு பிரின்சிபல், யார் காசு கொடுக்குறானா அவனுக்கு. ஒன்றும் மாறாது தமிழ்நாட்டில்ன்றார் அவரு. என்னங்க அப்புறம் நம்ம நடுத்தர குடும்பம் ஓட்டு போட்டு ஒன்றும் மாற போறது இல்லை. எப்படி மாற்ற போறீங்க சொல்லுங்க சமுதாயத்தை? ஒன்றும் பாரதியார் நினைச்சு சொன்ன மாதிரி தான், நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு சொன்னவரே வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ் மேதினி அது நடந்தால் எனக்கு என்ன என்று. இப்படிதான் விரக்தி ஆயிடும் கடைசியில, இல்லையா? நெஞ்சு பொறுக்குதுலேயே சொன்ன ஒரு வெளிச்சி வேகம் கடைசி என்னாச்சுங்க, ஏன்னோ நடந்தது போது நமக்கு என்ன, மேதினி எழுதி நடந்தால் எனக்கு என்ன என்று. மக்கள் மத்தியில இது முதல்ல மாற்றம் வரணுங்கய்யா. மக்களுக்கு நாட்டம் இருக்கணும் நல்லதுல. பணத்துல இருக்கிற பக்தி எதுலையுமே கிடையாதுங்கய்யா மக்களுக்கு. அதெல்லாம் மாறினாதான் என்ன இருக்கு வாழ்க்கையில. முதல்ல வாழ்க்கை பற்றி தெளிவந்ததெல்லாம் வந்துடுங்கய்யா. என்ன சேர்த்து வச்சு என்னத்தை எடுத்துட்டு போறோம். மனவளக்கலை யோகாண்டு வர்றாக்கள் எண்ணிக்கை கூட இது பரவாயில்லன்னு சொன்னா உலகம் ஒன்னும் திரும்புதாங்க. மனவளக்கலை தான் இன்னைக்கு ஒரே தேர்வு. ஏன்னா நீங்க திருக்குறள் அவ்வளவு ஈஸி கிடையாது புரிஞ்சுக்கிறது, இல்லைங்களா? அந்த சொல் வழக்கு எல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. நம்மகிட்ட அந்த சொல் வழக்கே இப்ப கிடையாது. இப்போ இது திருக்குறள் இங்கிலீஷ் பண்ணிட்டு இருக்கேன் ChatGPT வச்சு. அதுல வேற ஒருத்தருடைய குரல் பார்த்தோம்னா அவுட்ரைட்டா மீனிங் கொடுக்குறாங்களே தவிர வேர்ட் டு வேர்ட் மீனிங் தர மாட்டேன்றாங்க. அப்படி அது டிரான்ஸ்லேட் ஆகும் இல்லையா? அது டிரான்ஸ்லேட்னா வள்ளுவர் என்னென்ன வார்த்தை பயன்படுத்திருக்கிறோ அத்தனை வார்த்தைகளுக்கும் அங்க இருக்கணும். அப்பதான் டிரான்ஸ்லேட் சொல்ல முடியும். ஸோ இப்போ அதையெல்லாம் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து சொன்னா நிறைய சில குரலுக்கெல்லாம் மணிக்கணக்காக ChatGPTயோட மல்லு கட்ட வேண்டியிருக்கு. அது இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி நமக்கு வேண்டிய வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள டைம் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா தமிழ்ல பிரயோஜனம் இல்லைங்க. தமிழ் மக்கள் எல்லாம் படிக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல அதை போட்டு வைப்போம், உலகம் போற போகுமே. யாராவது உலகத்துல எங்கேயாவது ஸ்பார்க் ஆச்சுன்னா, எப்படி யோகா டே யார் காரணம்? உலக சமுதாய சேவா சங்கமா காரணம்? இல்லை, யாரோ 2 பிரதம மந்திரி சந்திச்சாங்க, இது நல்ல பயிற்சி உலகம் பூரா கொடுக்கலாமே சொல்லி யோகா டேன்னு ஒன்று அறிமுகப்படுத்திட்டாங்க. அதே போல் எங்கேயோ பரவச்சுன்னு வச்சுங்களேன், யார் மூலமாகவாவது உலக அமைதிக்கு ஒரு வித்து விலகலாம் இல்லையா? ஸோ உலகம் பூரா போகணும்னு சொன்னால் ஆங்கிலம் தான் ஒரே வழி. பொறுப்புடைய தலைவர் எல்லாம் சொல்றது சிலர் நல்ல நல்ல விஷயங்களையும் ஆமாங்க. இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் எத்தனை பேர் பொறுப்புடைய தலைவர் சொல்லுங்க? கெடுக்கிறதே இவங்க தானே, நாட்டை கெடுக்கிறதே இவங்க தான். எங்க போய் மக்கள் திருத்த போறாங்க?
நன்றி ஐயா, சிறந்த கருத்து. நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவன் குரல் வகுப்பு 126 மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் அது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.